ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ரெயின் டிடெக்டரை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெயின் டிடெக்டிங் சென்சார் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 9 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணுறோம், ஒரு 12 வோல்ட் பஸ்ஸர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஒரு தைரிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ தண்ணி இப்போ தெளித்தோடனே பாருங்கள் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவே ஒரு மியூசிக் மாதிரிலாம் வருது. ஸோ தண்ணியோட அந்த ஃப்ளோ அதிகமாக உங்களுக்கு சவுண்டு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா பட்டுச்சுன்னா சவுண்டு இன்னும் அதிகமாக வரும். பாருங்கள், இப்போ சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த பிளேடோட பொசிஷனை பொறுத்தும் மாறும். ஸோ பிளேடோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் சவுண்டு கம்மியாக இருக்கும். பிளேடு கிட்ட போக போக உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்கும். ஓகே காய்ஸ், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். இந்த சென்சார் வந்து உங்கள் வீட்டு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு மழை பெய்யுதுன்னா துணியில் எடுக்கணும்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்சார் வேணும், இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்களே பில் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். See you in the next video. Bye.